எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு. அதுவும் என் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிஞ்சு கிடைச்ச ஒரு பொண்ணு. ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் தான் அவங்களோட உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அடுத்தது என்ன, அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல தான் எங்கள் வீட்லையும். ஏன்னா என் அப்பா அம்மாவுக்கு 10 வருஷம் கழிஞ்சு நான் பிறந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜுமே ஆயிடுச்சு. சீக்கிரமா நாங்கள் ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசை. நல்ல ஒரு ஜாபுக்கு போய் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாம நம்ம கையில் ஒரு ஏர்னிங்ஸ் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் என் அப்பாவோட ஆசை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு. இதுவே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படிச்சுக்கலாமா அப்படின்னு எல்லாம் அப்பா சொல்லுவாங்க. நாங்க ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி தான். அதனால காசு பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்ன கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. நாம கல்யாணம் பண்ணி போற வீட்ல மாமியார் மாமனார் அந்த வீட்ல இருக்கிற யாருமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட ஹஸ்பண்டோட துணை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஒரு பெண் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனா எனக்கு அந்த வீட்ல என் மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்லயும் என் ஹஸ்பண்ட் ஒரே பையன் தான். என்னோட மாமியார் மாமனார் நல்லாவே படிச்சிருக்காங்க. அவங்க நல்ல ஒரு ஜாப்லயுமே இருக்காங்க. ஒருவேளை அவங்க படிச்சு ஜாப்ல இருக்கிறனாலயும் என்னமோ அவங்களுக்கு அந்த அருமை புரிஞ்சுச்சான்னு எனக்கு தெரியல. என்ன கல்யாணம் ஆகி போன அப்புறம் நானும் எல்லா பெண்களை மாதிரியும் வீட்டு வேலை பார்த்துட்டு அப்படியே இருப்பேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே அப்படித்தான் நடந்திருக்கு. அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு நானும் கேர்லெஸ்ஸாவே இருப்பேன். அப்பதான் என்னோட மாமியார் மாமனார் சொன்னாங்க, நீ மேல் படிப்பு படிக்க ஆரம்பிமான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு. என்ன கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிகிரி படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா நான் கன்சீவ் ஆகி எனக்கு ஒரு பாய் பேபியுமே பிறந்தான். படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் ட்ரைனிங்க்கு வெளிநாடு போகணும். அப்போ என்னோட குழந்தைக்கு 2 மாசம். நான் அப்ளை பண்ணும்போது இது ஓகே ஆகாது அப்படின்னு நினைச்சு அப்ளை பண்ணேன். ஆனா அவங்க ஓகே சொல்லி அங்க வர சொல்லிட்டாங்க. நான் அப்ராட் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ட்ரைனிங்காக. என்னோட 2 மாச குழந்தைய என்னோட மாமியார் அவங்களோட ஜாப் எல்லாம் விட்டுட்டு என்னோட ஃபியூச்சருக்காக அவங்களுக்கு பிடிச்ச அந்த கரியரை எல்லாம் விட்டுட்டு என்னோட குழந்தைய நல்லாவே பார்த்தாங்க. அதே மாதிரி அம்மாவும் வந்து பார்த்துப்பாங்க. என் அம்மாவும் என் மாமியாரும் சேர்ந்து என்னோட குழந்தைய, அந்த பச்சை குழந்தைய நல்லபடியா பார்த்து வளர்த்தாங்க. நான் அப்ராட் போய் 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்க ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்க, கை நிறைய சேலரி, பிடிச்ச ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை எத்தனை பெண்களுக்கு கிடைக்கும், எத்தனை பெண்களுக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மேரேஜ் லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குற பெண்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை இது உண்மையாலுமே காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு இன்லாஸ் ஃபேமிலியும் ஹஸ்பண்டும் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சா கண்டிப்பா எல்லா பெண்கள்னாலையும் சாதிக்க முடியும். இந்த நேரத்துல என்னோட மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் என் அப்பா அம்மான்னு எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அப்போ நான் யோசிச்சேன், அப்பா அம்மா இப்படி அவசரப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இந்த மாதிரி பல பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் இருக்கத்தான் செய்றாங்க. கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு உறவு, அழகான ஒரு பந்தம். அதை நம்ம எப்படி வாழ்றோமோ, நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இது நம்ம FB ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க பர்சனலா மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி தான் இது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா சொல்லுங்க.